செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நாம் வாழ்ந்த காலகட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்திலும் ஏதோ ஒரு உதவிகள் நம்மை சுற்றியுள்ள உறவினருக்கு செய்திருப்போம், செய்து கொண்டு இருப்போம். அந்த உதவியை மறக்காமல் இருப்பதுதான் நன்று என்று செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறுகிறார். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு துன்பமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அவனை அடைய காத்து கொண்டிருக்கிறது அந்த துன்பம். ஏதோ ஒரு உதவி நமக்கு பிறர் செய்வாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஒருவனுக்கு திடீரென்று ஒருவன் அவனுக்கு சிறிதளவு உதவியை செய்கிறான். அந்த சிறிய உதவிதான் இந்த உலகத்தை காட்டிலும் பெரிதாக இருக்கும் அவனுக்கு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோழிகளோடும் நண்பர்களோடும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு துன்பங்கள் நம்மை வந்தடைகிறது. அந்த துன்பத்திற்கு யாராவது உதவி செய்வாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஒருவனுக்கு உண்மையான அன்பு எங்கு சென்றாலும் உதவி என்ற கருத்தை நீட்டிக்கொண்டுதான் இருக்கும் என்ற அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு அன்பின் காரணமாக அந்த தோழி அவனுக்கு உதவி செய்கிறாள். அந்த உதவிதான் கடலை காட்டிலும் பெரிதாக இருக்கும். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவர். ஒரு உறவினர் நமக்கு திணையளவு உதவியை செய்கின்றார். அந்த திணையளவு உதவிதான் நமக்கு மிகப்பெரிய பயனுள்ள உதவியாக இருக்கிறது என்று நம்பிய ஒருவன் அதனை பனையளவு என்று நினைத்து அந்த உதவியை போற்றிக் கொண்டே இருப்பான். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. சிறிய உதவியாக இருந்தாலும் பெரிய உதவியாக இருந்தாலும் செய்யப்படும் அளவை பொறுத்து அமைவதில்லை. என்ன காரணம் என்றால் அந்த உதவியை பெறுவோரின் பண்பை பொறுத்தே அது சிறப்பாக மதிக்கப்படும். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் பாயார் நட்பு. இந்த உலகமே அன்பினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பு நம் மீது ஒருவர் வைக்கும் பொழுது அந்த அன்பை எப்பொழுதுமே மறக்க கூடாது. அதனை போன்றுதான் நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் துன்பமாக இருக்கும் பொழுது அந்த துன்பத்திற்கு துணையாக நின்று கொண்டிருக்கும் அந்த உறவை எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம் கண் விழுமம் துடைத்தல் நட்பு. துன்பமான காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த யாராவது வருவாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து ஒருவன் நமக்கு உதவி செய்கின்றான் என்றால் நாம் வாழும் 7 பிறவிலும் அவனை மறக்க கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு உறவினர்கள் நமக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவியை மறப்பது என்பது கூடாது. அந்த ஒரு உறவினர் செய்யும் தீமையை அன்றே மறப்பது மிகவும் நல்லது. இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். உறவினர்கள் நமக்கு மிக கொடுமையான தீமைகளை தந்த போதும் உள்ளத்தை புண்படாமல் அகன்று விட வேண்டுமென்றால் அந்த உறவினர்கள் இதற்கு முன் செய்த நன்மையை நினைத்து விட்டாலே அந்த தீமை அழிந்துவிடும். நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. ஒரு மனிதன் ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். அந்த மனிதனுக்கு கூட அவனுடைய பாவத்தை கழிப்பதற்கு வழி உண்டு. செய்த உதவியை மறந்தவருக்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார்.